OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். முரளி எப்படி இருக்கீங்க? முரளி பற்றி சொல்லணும்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, வெரி குட் ஃப்ரெண்ட். ஒரு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் ஃப்ரம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு ஐடியில் இருந்தோம். ஐடியிலேருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து கிராமப்புறத்தில் வந்து நாங்கள் விவசாயம் சார்பான தொழில் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு நபர். ஃப்ரம் அ பாட்டில் இண்டஸ்ட்ரி டு ஐடி டு அக்ரிகல்ச்சர், இதுதான் முரளி. இதில் வந்து உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு ஒற்றுமை உண்டு. ஸோ ஐ திங்க் நம்ம ரெண்டு பேரும் ப்ளூ விசஸ் ரெட்டில் இருந்தாங்க. ப்ளூ வர்சஸ் ரெட், அதனால் ரெண்டு பேருமே வந்து பாட்டில் இண்டஸ்ட்ரி. அவர் வாஸ் வித் கோகோ கோலா அண்ட் ஐ வாஸ் வித் பெப்சி. சேம் டைம் 95 to 99. ரைட். ஸோ அங்கேருந்து எப்படி நீங்கள் ட்ராவல் ஆனது வந்து யூ வென்ட் டு ஐடி இல்லையா? கோக்லேயே வந்து அந்த டிசைனிங் அந்த சைடில் தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே. சரி, அப்போயே ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ரோல் மாதிரி கிடச்சிது, இந்த ஏஆர்ஆர் சாஃப்ட்வேர். ரைட். அங்கே போனேன். அங்கேருந்து சதர்லேண்ட் வாஸ் 2000. வெரி வெரி லாங் டென்யூர். 20 years. 20 years. லாங் சீரிஸ் அவார்டெல்லாம் வாங்கினீங்களா? ஆமாம், டெக்கேடு அதெல்லாம் நிறைய 2-3 அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் டைரக்டர் லெவலுக்கு வந்தோம். எக்ஸலண்ட். ஒரு 6 levels ப்ரொமோஷன்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் அப்போது 2021 or 21 யூ குவிட் சதர்லேண்ட். இது எப்படி ஆரம்பிச்சது? மரம்ங்கிற ஒரு கம்ப்ளீட் ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மரம்ங்கிற ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தா மரம்ங்கிறது முதல்ல இன்னும் சொல்லணுன்னா முதல்ல ஏதோ நாங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மாடு வாங்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல ஆரம்பிச்சது. இன்னொன்று அதுக்கு முன்னாடி செக்கு, மரச்செக்கு போடலான்ட்டு இருக்கிறேங்கிற மாதிரி. அதெல்லாம் எல்லோரும் ஐடியில் ஒர்க் பண்ணிடுற பிஸ்னஸ்ன்னு யோசிக்கிறப்ப நாங்கள் வந்து இந்த ஏதாவது ஊர் சுற்று தான் வேலையாக சுற்றிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம். அப்போது இந்த ஜல்லிக்கட்டு சமயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க நிறையா அப்படி சப்போர்ட் பண்ணப்போ நம்ம ஏன் வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து இந்த ட்ரெடிஷன் எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் மரச்செக்கு எண்ணெய் வந்து தெருவுக்கு. சரி, அப்போது மரச்செக்கு எண்ணெய்ன்றது நாட் த ரைட் வே அப்படின்னு யோசித்தப்போ இங்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கிட்ட அந்த பால் ரொம்ப சீப்பாக கிடச்சிருந்து, குவாலிட்டியான பால். அதையும் வந்து மார்க்கெட் பண்ணக்கூடாது, நல்ல பொருளை எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். ஆனால் அதில் இருக்க சேலஞ்சஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. பால்னால் எடுத்துன்னு போய் கொடுத்துடலான்னு நினச்சோம். பட் அப்படி கிடையாது. 4 degreeயில் மெயின்டைன் பண்ணணும், அதையே எடுத்துன்னு போகணும். அதெல்லாம் ரொம்ப எக்கச்சக்க சேலஞ்சஸ். எடுத்துன்னு போய் கஸ்டமர்கிட்ட கொடுப்போம், கொடுத்தோடனே கெட்டு போயிடும் பால். நல்ல பால் கெட்டு தானே போகும். அதான் ஒரு ஹேட்சன் மாதிரியோ இல்லை ஒரு ஆவின் மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எதுவும் இல்லாமல் அது ஆரம்பித்தப்போ அந்த சேலஞ்சஸ்லாம் இருந்தது. பட்டு ஒரு பீரியடுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸோட சப்போர்ட்டு, அதாவது கெட்டு போச்சுன்னு சொன்னால் நல்ல பால் கெட்டு தான்ப்பா போகும், நாளைக்கு எத்தணுவாப்பா அப்படின்னு சொன்ன கஸ்டமர்ஸ், அவங்களோட சப்போர்ட்டு, அவங்க த வே தே என்கரேஜஸ் ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது 4 மாடோ 5 மாடுல வாங்கி ஆரம்பிச்சது. முதல்ல மாடு வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சது, பாலுக்காக மாடு வந்தது. ஆமாம், பால் பண்ணலான்னப்போ ஒரு 10 மாடு வாங்கினதுலாம், 20 மாடு, ஒரு 40 மாடு வாங்கினதெல்லாம் யோசித்தோம். ரைட். வாங்கினது 20-30 மாடு வாங்கினது அதை மெயின்டைன் பண்ணுறது அது வெரி டஃப். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது தான். பட் ஆனால் ஐடியிலேருந்து அக்ரிகல்ச்சர் வரணும்னு நினச்சது வந்து இதை மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி யோசித்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது. ஸோ அதற்கு பிறகு வந்து இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மாடுகள் வாங்கிட்டு வந்தது, அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் வந்து பால் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. பனீர், அதுக்கப்புறம் தயிர், பட்டர், வெண்ணெய், இதெல்லாம் அந்த மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போச்சு. யூ ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் வேரியஸ் நெட்வொர்க்ஸ் இன் சென்னை. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பின்கோடு கவரேஜ் ஆகிடுச்சு. 25 outlets கம்ப்ளீட் சென்னை கவர் ஆகிடுச்சு. அது ஒரு சைடு. அது இன்னொன்று முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா,
அந்த கோவிட் டயத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணினீங்க. இப்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், டெய்லி வரோம். இன்ஃபேக்ட் கொரோனான்னு வந்தோடனே பயந்தப்போ பாலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. வெரி ஹாப்பி. ஸோ பால் டெய்லி வந்துட்டு இருந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நம்ம ஃபார்மை இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வி ஹாவ் லாட் ஆஃப் வெண்டைக்காய், கத்திரிக்காய், அது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போடுறாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் தே டசன்ட் நோ இது மாதிரி கொரோனா வரப்போகுதுன்னு. மேனுஃபேக்சரிங் காய்கறி எது அப்போது விளைஞ்ச பொருள் என்ன பண்ண முடியும், எடுத்துன்னு போகிறது வழி இல்லை. அப்போது வந்தாங்க, நான் சொன்னேன் எங்கள் பால் வண்டியில் எடுத்துன்னு போய் நான் அப்போ வந்து விலை சரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள்லாம். சரி நாங்கள் வந்து பேக் பண்ணி ஃப்ரீயாக, அதாவது வயசாக 60 வயசு மேலே 70 வயசு மேலே இருக்கணும், ஃப்ரீயாக எடுத்துன்னு போய் கொடுப்பேன். இவங்களுக்கான ப்ரைஸை ஆஃபர் பண்ணிவிட்டு அப்போ கொடுத்தப்போ 2-3 பேர் என்ன இவ்வளோ நல்லா இருக்குது எங்களுக்கு கொடுங்க அப்படின்றப்ப சரி இது ஒரு சின்ன பிஸ்னஸாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு தட்ஸ் வேர் வி ஸ்டார்டட் மரம் கிரீன்ஸ் ஒன்று, மரம் மில்க் ஒன்று, இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஒரு வெர்டிக்கல். இப்போ அது போக வந்து இந்த இது கேள்விப்பட்டிருக்காங்க, ஆயிலும் தயார் பண்ணிட்டோம். பழைய அந்த விட்டு இது மரச்செக்கு ஆயில். அதான் அது வந்து நம்ம ஆசையாக ஆர்டர் பண்ண அந்த 5 செக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, அதை மட்டும் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 3 செக்கு, 3 எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மட்டும். இன்னொன்று வந்து நம்ம இப்போ இந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிறீங்க இல்லையா? ஆமாம், நம்ம கசினோட இது ஓமலூரில் இருக்குது. ஓகே, அவரும் நம்மளை மாதிரி ஐடியில் இருந்துட்டு இன்ட்ரெஸ்டாக அது மாதிரி எதாவது பண்ணணும்னு நினச்சார். அவர்கிட்ட மாதிரி நேச்சுரலாக அந்த வெண்டைக்காவோட பசுப்பு வந்து அப்புறம் சோத்துக்கத்தாழை இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுற நாட்டு சக்கரை பண்ண முடியுமான்னு பண்ணி ட்ரை பண்ணலான்னாரு. சரி அதை வச்சு பண்ண ஆரம்பித்தோம். அதுதான் மரம் நாட்டு சக்கரை. ஸோ அதனுடைய இன்னொரு பை ப்ராடக்ட் தான் உங்களுடைய க்ளீனிங் ப்ராசஸ்க்கே யூஸ் பண்ணுறீங்க, கெமிக்கல்ஸ். ஆமாம், அது வந்து ஆழ்வா இவர் இருந்தார்ல, நம்ம ஆழ்வார். ஆமாம், அவரோட சிஷ்யர் ஒருத்தர் இங்கே எழுத்தாப்பில் ஃபார்ம் வச்சுருக்காரு. அவர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் இவ்வளோ நல்ல பொருள்லாம் பண்ணுறீங்க, பட் எதுக்கு கெமிக்கலை போட்டு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேச்சுரல் என்சைம் ப்ளஸ் நாட்டு சக்கரை, லெமன் இதெல்லாம் வச்சு 1 மாதம் ஊற வச்சு அதை அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அது லிக்விட் மாதிரி ஆகிடும். அதை போட்டிங்கன்னா வீடு, பாத்திரம் ஏன்னா ரொம்ப பளபளன்னு க்ளீன் ஆகும். ரொம்ப நேச்சுரலு, எந்த வகையான கெமிக்கல் எதுவும் இல்லை. அதை வச்சு தான் இப்போ நாங்கள் பண்ணுறோம். தட் ஆல்சோ கேவ் அ வெரி குட் ஃபீட்பேக். இன்ஃபேக்ட் இவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து கூட வந்து இதை மாதிரி இயற்கையாக பண்ணுறதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. உங்களுக்கு உங்களுடைய பன்னீரை வச்சு இப்போது ஒரு டிஷ் ஒன்று பண்ணலான்ட்டு குக் பாட்டில். கண்டிப்பாக. ஆமாம், வேலைகளுக்கு நடுவில் சாப்பாடு. நீங்கள் பெருசாக கிச்சனுக்குலாம் போகணுங்கலாம் தேவையில்லை. உங்கள் மேக் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்களே பண்ணி அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் அப்படியே அந்த இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க, டாப் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்றீங்க. ஆமாம், இங்கே உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் தானே இந்த சைடு. ஆமாம், அண்ட் இது கஸ்தூரி மேத்தி, அதுவும் இதே போட்டுக்கலாம். ஆமாம், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய இது ஃப்ளேவர்டு மில்க் வேறு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லவே இல்லையா நீங்கள்? ஃப்ளேவர் மில்க் ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த மயிலாப்பூர்லலாம் போனீங்கன்னா அந்த ரோஸ் மில்க். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த குவாலிட்டி அந்த டேஸ்ட் மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ ஜென்ரலாக எனி ஷாப் யூ கோ இன் சென்னை அந்த க்ரீம் ரிமூவ் பண்ணி நெய்லாம் எடுத்தப்போ பேலன்ஸ் பாலில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் வந்து ஏன் அதை மாதிரி பண்ணாமல் ஒரிஜினலாக அந்த ஃபேட்டோட பாலில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஓகே, அதோட அவுட்புட் தான் ஃப்ளேவர் மில்க்கு. நீங்கள் அது எங்களோட ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட் கூட நல்லாவே போயிட்டு. பன்னீர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளேவர்ட் மில்க் சாப்பிடலாம். கரெக்டாக, கண்டிப்பாக பெஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக சேர்த்து இப்போ இது முடிச்சிட்டிங்க இல்லையா, நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக. ஸோ இதை வந்து இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணியாச்சு இல்லையா. ஓகே, இதை இங்கே வச்சிடலாம். இதை வச்சுட்டு நீங்கள் அந்த இன்னர் வெசல் எடுத்து உங்களுடைய மரம் ஆயில், கடலை எண்ணெய், ஆமாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விடுங்க. இது என்னன்னா, இதுக்குன்னு தனியாக ஒரு கிச்சனுக்கு போகணும், இல்லை ஏதாவது ஈவினிங் டைத்தில் ஸ்நாக் ஆர்டர் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. இருந்தால் இங்கேயே பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடலாம்ல. அது ஃபுல்லாக ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன். இது வந்து கொஞ்சம் அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இந்த பன்னீரை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு
இது வந்து என்னன்னா ஆல்மண்ட் மின்ட் அண்ட் கிரீன் சில்லி. ஆல்மண்ட் வர ஆமாம், ஆல்மண்ட் மின்ட் கிரீன் சில்லி 3 உள்ள பேஸ்ட். மின்ட்னால அந்த கலர் மின்ட் அண்ட் கிரீன். அதை அப்படியே சென்டரில் போட்டுருங்க. போட்டாச்சு இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் இந்த இன்னர் விசில் தூக்கி உள்ள நம்ம குக் பாட்டில் வச்சுட்டு வச்சிட்டிங்களா? இப்போ நமக்கு வந்து நீங்கள் மெனு ஆன் பண்ணுங்க. மெனு ஆச்சே. அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஜ் டெலிகேட் வெஜ் டி வெஜ் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் திருப்பி. அவ்வளோதான், ஓவர். ஸோ இதில் என்னென்னா இப்போ அந்த இது சொன்னீங்க இந்த கோவிட் டயத்தில் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து, பட் அதில் வந்து மஸ்ட் பி இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமாங்க. இங்கே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா காராமணி நிறையா வருது. காராமணின்னு அது நல்லா விளையும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாமே நல்லா விளையும். அப்புறம் இந்த பூ, ரோஜா பூ, இந்த இந்த கிராமத்து ரோஜாலாம் இருக்கலாம், மல்லிகைப்பூ தான் இந்த வர வழியிலே பார்த்துருப்பீங்க நிறையா. மல்லி ரோஜாலாம் இதெல்லாம் வந்து சிட்டிக்கு எடுத்துன்னு போய் அவங்களுக்கு ரீச் பண்ணதில் இட்ஸ் டூ வே பெனிஃபிட்டு. இவங்க வந்து இவங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்து அங்கேருந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அங்கேருந்து கோயம்பேடு போய் அங்கேருந்து வர்றதுக்கு அவங்க நாங்கள் கஸ்டமர் 3 பேர் இருந்ததுனால இவங்களுக்கும் காஸ்ட் பெனிஃபிட்டு, கஸ்டமர்ஸுக்கும் காஸ்ட் பெனிஃபிட்டு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 80 ரூபா வெண்டைக்காய் விற்றுட்டு தான் நாங்கள் 56 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஸோ அது மாதிரி அந்த வகையில் வின் ஃபார் போத் கஸ்டமர் அஸ் வெல் அஸ் எங்களோட சப்ளையர்ஸ். பரவாயில்ல. இதுக்கப்புறம் என்ன இப்போ வாட் நெக்ஸ்ட்டுங்க? இப்போ சிட்டிஸ் இப்படி இருக்குது, இதுலேருந்து இல்லை இப்போ வாட் நெக்ஸ்ட்டுன்றதை விட இப்போது எங்களோட டார்கெட் என்னென்னா இப்போ 3500 4000 லிட்டர் போகிறது வந்து ஒரு 5000 6000 லிட்டர் அப்படி. இன்னும் இங்கே இருக்க மாதிரி, இங்கே தண்டத்தில் இருக்க மாதிரி இன்னொரு யூனிட் வந்து காஞ்சிபுரம் கிட்டேயோ அந்த மாதிரி இன்னொரு இடத்துல போட்டு அந்த ஏரியாவில் இருக்க விவசாயிகளுக்கும் ஏதாவது பெனிஃபிட்ஸ் பண்ணணும். இது வந்து இந்த ஏரியா மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே மாடு வச்சுருக்கவங்களாம் ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு நாங்களே பேங்க் மூலிமா லோன் அரேஞ்ச் பண்ணி இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ வந்து இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இடையில இது போயிட்டு வந்தீங்க இல்லையா? குஜராத் போயிட்டு வந்தீங்க. ஆமாம், குஜராத்தில் போய் அமுல் ஃபேக்ட்ரிலாம் போய் விசிட் பண்ணிவிட்டு. குஜராத் போனது வந்து வேறு ரீசனுக்கு ஒரு அந்த கடல் நடுவில் இருக்க சிவன் கோயில் அதை பார்க்கணுன்ட்டு. பட் ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஒருத்தரை மீட் பண்ணி அவர் மூலயமா வி காட் டு நோ அபவுட் த அமுல் பிஸ்னஸ் ஸ்டைல்ஸ் அண்ட் அதர் ஸ்டைல். அதை பற்றி நான் நிறைய கேட்கணும்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மாடுகள் வாங்கி ஃபார்மர்ஸுக்கு கொடுத்துட்றீங்க. ஆமாம், கரெக்டாக எத்தனை மாடுகள் கேட்குறாங்களோ அந்த மாடுகள் வாங்கி கொடுத்துட்றீங்க. ஆமாம், அதை அப்படியே நீங்கள் வந்து பேங்க்கோட டைப் பண்ணிடுறீங்க. மில்க் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறீங்க. கரெக்ட். இப்போது நாங்கள் மோர் ஆஃப் கேரண்டர் மாதிரி, அவங்க பே பண்ணலன்னா அது நாங்கள் தான் பே பண்ணணும். ரைட். பட் அதை மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரல. இவங்கெல்லாம் வில்லேஜ் மக்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் they'll be always honest. ரைட். அதனால் இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு ஏமாத்துற மாதிரி கதையெல்லாம் ஏன் கிடையாது. ஸோ கரெக்டாக கட்டிடுவாங்க. மேபி 1 or 2 days டிலே ஆச்சுன்னா நாங்கள் பே பண்ணிவிட்டு அடுத்த மாதம் நாங்கள் பால் பில்லில் அதை கழிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ வந்து மில்க் அவங்களுக்கு வந்து சோர்ஸ் பண்ணிடுறீங்க. ஐ மீன் மாடு கொடுத்துட்றீங்க, அவங்க விளைச்சல் அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. மில்கையும் அவங்கள்ட்டேருந்தே ப்ரொக்யூர் பண்ணிடுறீங்க. ப்ரொக்யூர் பண்ணி அதுக்குண்டான விலையையும் பேங்க்கில் கட்டிடுறீங்க. கரெக்டாக? கரெக்ட். டோட்டல் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளைடு, அதுக்குண்டான பணம் வந்து கிரெடிட் ஆகிடுது, அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. ஆமாம், அதுலேருந்து லோனுக்கு போயிடுது. கரெக்ட். அப்போ அந்த மாடு அடுத்து ஈனக்கூடிய இதெல்லாம் வந்து அது யாருக்குள்ளது? அவங்களது தான். அப்படியா? கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் அதுதான் அவங்களோட ஈல்டு. சி, ஓகே, யார் வேணாலும் மாடு பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த அடுத்த கண்ணுக்குட்டி ஜென்ரல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்கு குட்டி போட தான் அந்த பெனிஃபிட்ஸ். ஸோ அதனால் அந்த வகையில் அதுவும். இப்போதைக்கு எத்தனை மாடு அது மாதிரி கொடுத்துருக்குறீங்க? நாங்கள் இனிஷியலாக ஒரு 70 மாடு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 30 + 40 ஒரு இன்னொரு 70க்கு கேரண்டி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு 140 150. பட் ஆக்சுவல் நம்பர் இஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் 450 in 2022. இது இந்த இயர்க்குள்ளே முடிச்சிடலாம். ஆமாம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒயிட் வெண்மை புரட்சிக்கு ஒரு. ஆமாம், நீங்கள் இந்த நம்ம குலசாமின்னு ஒரு கவர்மெண்ட் புக்கு வந்துருக்கு, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஓகே. அதில் வந்து வெண்மை புரட்சி 2.0 சொல்லி மரம் பற்றி போட்டிருக்காங்க. ஓகே.
இல்லை இது பெரிய விஷயம். இது வந்து ஒரு 300-400 மாடுகள் இந்த பகுதியில், அது அவங்களுக்கு திருப்பி அவங்களுடைய அந்த ஈல்டு அதனுடைய விஷயங்கள். ஒரு 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 மாடு இருந்தாலே போதும். ஊரில் சொல்லுவாங்க ஒரு மாடு 2 மாடு இருந்தாலே போதும், தட் வில் டேக் கேர் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். ரீசெண்டாக ஒரு பொலிட்டீஷியன் கூட சொல்லியிருந்தார், ஏதோ எக்கானமி பற்றி பேசுகிறோம், அந்த கவு ரிலேட்டட் எக்கானமின்றது பெரிய பிஸ்னஸ்ஸு, அதை யாரும் ஒழுங்காக பார்க்கறது இல்லை அப்படின்னு. அது அவர் சொன்னது உண்மை தான். வந்து அது கரெக்டாக மட்டும் பண்ணிட்டா டெஃபினட்டாக ஐ திங்க் இட் வில் பி அ பிக் பிஸ்னஸ். பீப் சவுண்ட் வந்துச்சு. 2 நிமிஷம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே சாப்பாடு ரெடியா? ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதானா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இது என்ன, இதெல்லாமே ப்ரீ செட்டுது. உங்களுக்கு வந்து அடுப்பு இல்லை இப்போது இவ்வளோ சிம்பிளாக குக்கிங்னா அப்புறம் நம்ம வந்து ஒய்ஃப்கிட்ட கான்செப்டே மறந்துடுவோம்ல இருக்க. இல்லை என்னென்னா அவங்க டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் மெயினாக. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டுக்காக யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி ஆளுங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிச்சனில் ஹாட் வாட்டர் வைக்க கூட போனதில்லை. நான் ஒரு ஹாட் வாட்டர் வைக்க போகிறேன்னு சொன்னேன்னா என் பொண்ணு சொல்ல, இருங்க டாடி நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டுருவான். எடுத்துடலாம். அப்படியே கொடுத்து நம்ம அந்த இன்னர் வெசல் அங்கே வச்சுக்கலாம். முரளி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சு அது எப்படின்னு சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்க்கணும்ல நீங்கள்? கண்டிப்பாக சார். ஆல்மண்ட் ஸ்மெல் வருது உங்களுக்கு? ஆல்மண்ட் மின்ட் வருது. பயங்கரமாக. ஸோ இது ரெடியா சார்? ஆமாம், டேஸ்ட் பார்க்கலாமா? ஸோ மரம் பன்னீரில் ஆஃபீஸ்லேயே வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், அது உங்களுடைய ஒர்க் ஸ்டேஷன், உங்களுடைய கேபின், உங்கள் டேபிள்லேயே வச்சு. ஆமாம், பிரமாதமாக இருந்தது சார். சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுன்னா டக்குன்னு நம்ம பன்னீரை போட்டு காய்ச்சலான்னு. வெரி குட். இதுக்கு காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளேவர் மில்க் சொன்னேன் இல்லையா? ஆமாம், அதே புருஷோத் ஃப்ளேவர் மில்க் கொடுமா பண்ணுங்க சார். என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள். ரோஸ் மில்க், நம்ம மயிலாப்பூர் ரோஸ் மில்க் பற்றி கூட பேசுவோம்ல. கரெக்ட். இது பாதாம், இதோட இது சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி இது லைட்டாக எடுத்துட்டா முடிஞ்சது. ஸோ இதுக்கு என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் 5 minutes, 2 minutes? அது கூட ஆகல. குட். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுடைய ஃப்ளேவர்டை வச்சு அப்படியே பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கும் ஒரு கதை இருக்கா? அப்படியா? விரைவில் உங்களுக்கு அதிகம் சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணுவோம். லெட்ஸ் கண்டினியூ. பண்ணுவோம். மாமி சொன்ன மாதிரி குக்பாட் வந்து நிஜமாகவே ஒரு இன்னோவேட்டிவ் தாட்ஸ் தான் போல இருக்குது. இந்த மாதிரி சமையல் கட்டுக்கு போகாதவங்களே டேஸ்டியான ஒரு பன்னீர் பண்ண வச்சுட்டாரு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஐ திங்க் என் பசங்கள்கிட்ட நான் பண்ணேன்னு சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. குக்பாட் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிஷின் நினைக்கிறேன். தேங்க்யூ.